வணக்கம் அண்ட் வெல்கம் டு விபுரா ஃபேஷன்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் கர்ச்சிஃப், அதாவது கைக்குட்டை எப்படி ப்ராப்பராக மெஷர் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாங்க. ஹேண்ட் கர்ச்சிஃப் தைக்கிறதுக்கு முதல்ல நமக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு அளவு தேவைங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அகலம் என்ன அகலத்தில் வேணும் அண்ட் உயரம் என்ன உயரத்தில் இந்த ஹேண்ட் கர்ச்சிஃப் வேணும்னு. ஹேண்ட் கர்ச்சிஃப் பார்த்திங்கன்னா எப்போவுமே சமசதுரமாக தான் இருக்கும், அதாவது ஸ்கொயர் பீஸாக தாங்க இருக்கும். அதனால் அகலம் என்ன ஹைட்டில் எடுக்கிறோமோ அதே இதில் தான் உயரமும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு தச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த ஹேண்ட் கர்ச்சிஃப் என்ன ஹைட்டில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் வேணும். அப்போ அகலமும் நம்ம 8 இன்ச்சில் தாங்க எடுக்கணும். இப்போ 8 இன்ச்னால் நம்ம 8 இன்ச்னா அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிடக்கூடாதுங்க. இந்த கார்னர் இருக்கு இல்லையா, ஓரங்களை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடித்து தப்போம். அதுக்கும் நம்ம சேர்த்து சீம் அலோவன்ஸ், அதாவது தையலுக்கான அளவை சேர்த்து தாங்க நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ 8 இன்ச் நம்ம ஹேண்ட் கர்ச்சிஃப் மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது அகலத்துலேயும் 8 இன்ச், உயரத்துலேயும் 8 இன்ச். இப்போ இதுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு சீம் அலோவன்ஸ் தையலுக்கான அளவு இந்த பக்கத்தில் ஒரு இன்ச் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் 1 இன்ச் நம்ம எடுத்துக்கிறோங்க. ஸோ 8 இன்ச் அகலத்தில் வர்ற ஹேண்ட் கர்ச்சிஃப் இருக்கு இல்லையா, இதுக்கு சீம் அலோவன்ஸ் தையலுக்கு 2 இன்ச் நம்ம ஆட் பண்ணி 10 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறோங்க. அகலத்துலேயும் 10 இன்ச் மார்க் பண்ண போகிறோம், ஹைட்லேயும் நம்ம 10 இன்ச் மார்க் பண்ண போகிறோங்க. நம்ம மார்க்கிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க கர்ச்சிஃப்க்கு. இப்போ நம்ம ஹைட்லனாலும் அகலத்துலனாலும் ஹேண்ட் கர்ச்சிஃபில் ஒன்று தாங்க. ஏன்னா எல்லா பக்கமும் ஒரு அளவு வரனால 10 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 10 இன்ச் வருது, இந்த இடத்துல எக்ஸாக்டாக வச்சு இங்கே ஒரு மார்க். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் உயரம் பார்த்திங்கன்னா இதுலேயும் எக்ஸாக்டாக ஒரு 10 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இங்கேயும் ஒரு 10 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கேருந்து இங்கேயும் அகலம் 10 இன்ச் வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல 10 இன்ச் எக்ஸாக்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து இங்கேயும் 10 இன்ச் வருதான்னு நம்ம செக் பண்ணிடணுங்க. எக்ஸாக்டாக பாருங்கள், 10 இன்ச் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு லைன் இங்கே டு இங்கே, அப்புறம் இந்த மார்க் டு இந்த மார்க், ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாங்க. ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சாக்பீஸ் ஆர் மார்க்கர் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி ஸ்கொயராக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ண எட்ஜஸை இப்போ நம்ம கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணும்போது எப்போவுமே அட்டை ஸ்ட்ரெச் கட் பண்ணுற மாதிரி கற்றுக்கோங்க. இப்படி விட்டு இழுத்து கட் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி பிசுறு மாதிரி. அது இன்னொரு துணியில் வேணால் நான் அடுத்த கிளாஸில் கட் பண்ணி காமிக்கிறேன், அந்த மாதிரி எப்படின்னா அப்படி கட் பண்ணக்கூடாதுங்க. இப்போது இந்த சைடையும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ஹேண்ட் கர்ச்சிஃப்க்கு மார்க் பண்ண கிளாத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி டைரெக்டாக நம்ம மெஷினில் தைக்க போயிடலாங்க. லாஸ்ட் கிளாஸில் எல்லாருமே மெஷின் ப்ராக்டிஸ், பெடல் ப்ராக்டிஸ், பேப்பர் ப்ராக்டிஸ்லாம் சொல்லி கொடுத்தோம். அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்களாங்க? பண்ணிங்கன்னா பண்ணவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இப்போ நம்ம ஹேண்ட் கர்ச்சிஃபை தைக்க போயிடலாங்க. அந்த சீம் அலோவன்ஸ்க்கு 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எப்படின்னா 1 இன்ச், அப்புறம் இங்கே ஒரு 1/2 இன்ச். அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் சைட்லேயும் 1 இன்ச் 1/2 இன்ச்னு மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் ஃபர்தராக அதை இன்னொரு ஃபோல்டு, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஒரு பிகினர்ன்றனால அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி 2 பக்கமும் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எதுக்காகனா உங்களுக்கு தையல் போடும்போது அந்த இது நகலாமல் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு, அதுக்காக தாங்க. இப்போது ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபூட்டரை இப்படி தூக்கி விட்டுட்டு இந்த கிளாத் இருக்கு இல்லையாங்க, இது இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிடுங்க. எப்போவுமே இந்த எட்ஜ், இந்த ஓரத்தில் தாங்க தையல் போடணும், நடுவுலையோ இல்லை மேலேயோலாம் தையல் போட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளோட இந்த ஃபோல்டிங் அப்படியே அழகாக டேம் ஆகி சீலாகி லாக் ஆகணும். அதனால் எட்ஜில் ஒட்டி தான் தையல் போடணும். நான் உங்களுக்காக ஸ்டிச் பண்ணியிருக்கிறது தெரியணுன்றனால நான் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கிளாத் எடுக்கிறீங்களோ அந்த கலர் த்ரெட்டை எடுத்து தான்
யூஸ் பண்ணி தைக்கணுங்க. இப்போ நம்ம தைக்க போயிடலாங்க. இப்போது நம்ம தைச்சாச்சுங்க. இன்னொரு சைடை நம்ம தைக்க போகிறோம் திருப்பி. அதனால் தைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்த லாஸ்ட்டை ஜாயின் பண்ணாமல் அதுக்கு ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணுறத தையலை நிப்பாட்டிட்டு நான் ஒரு 1 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். 1/2 இன்ச்சில் ஒரு மார்க், அப்புறம் இந்த இடத்துல 1 இன்ச் கிட்ட ஒரு மார்க். ஸோ தட் நம்ம இப்படி ஒரு ஃபோல்ட், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இருங்க, நான் உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் மார்க் பண்ணதையும் காட்டுறேன். 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஆப்போசிட்டில் இங்கேயும் பாருங்கள் 1/2 இன்ச்சும் 1 இன்ச்சும். இப்போ இதை நம்ம இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை ஃபர்தராக இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு வச்சு நம்ம தைக்கணுங்க. இப்போ அதே மாதிரி தான் அந்த சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரியே ஃபோல்டிங்ஸை மடித்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தைக்கணுங்க. இப்போது ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபூட்டரை இப்படி தூக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கிளாத்தை இப்படி டேர்ன் பண்ணி இந்த சைடாக வச்சு இப்போ நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடணும். அந்த எட்ஜ்லேயே தான் இங்கிட்டும் தைக்கணுங்க. இதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அப்புறம் ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இந்த சைட்லேருந்து போகிற இந்த எண்டு பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு 1/2 இன்ச் அப்புறம் ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இந்த சைடு அதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணி ஃபர்தராக அதை இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கேயும் இந்த எட்ஜ் வரைக்கும் அதே மாதிரியே 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாங்க. டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபூட்டரை தூக்கிட்டு இப்படி டேர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ஹேண்ட் கர்ச்சீஃபை நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் நமக்கு அதே 8 இன்ச் தாங்க நமக்கு இப்போ இருக்கணும். பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி மெஷர்மெண்ட் நமக்கு 8 இன்ச் கரெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி பாருங்கள், ஸ்டிச்சஸ் எல்லாமே எட்ஜஸில் தான் போடணும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீட்டாக தான் எப்போவும் தைக்கணுங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஷின், இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட் கர்ச்சீஃப்க்கு சீம் அலோவன்ஸ், அதாவது தையலுக்கு எத்தனை இன்ச் நாம் விட சொல்லியிருந்தோம் அப்படின்றத தெரிஞ்சால் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கணும். நான் கான்ட்ராஸ்டான த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணேன். எதுக்குன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் கட்டாயம் ஹேண்ட் கர்ச்சீஃப் வீட்டில் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.